இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நம்ம கொடுக்கின்ற சிந்தனை என்னவென்றால், தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதே. பொதுவாக இந்த உலகில் வாழ்கின்ற நாம் உலக காரியங்களுக்கும் உலக இன்பங்களுக்கும் அதிகமான நேரம் ஒதுக்குவதுண்டு. நம்முடைய சிந்தனைகளும் அதற்கு பின்னால் பல நேரங்களில் செல்வதுண்டு. ஆனால் கடவுள் என்ற ஒரு எண்ணத்தை நமக்குள் கொண்டு வருகின்ற பொழுது வேண்டா வெறுப்பாக பல நேரங்களில் இருக்கின்றோம். உலக காரியங்கள் நமக்கு இன்பம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் என்ற சொல் நமக்கு கசப்பான ஒரு காடியை கொடுப்பதாக இருக்கின்றது. அதனுடைய வாசகங்கள் சொல்லுகின்றது, தயார் நிலையில் இருங்கள், எப்பொழுது இறைவன் உங்களிடம் வருவார் என்று தெரியாது. இது எவ்வாறு நிகழும் என்பதற்கு 2 எடுத்துக்காட்டுகளை கொடுத்திருக்கின்றார்கள். முதலாவதாக நோவாவின் பெட்டகம். இந்த நோவாவினுடைய பெட்டகம் கட்டப்படுகின்றது. ஆனால் அதற்கான பணிகளை நோவா செய்கின்றார். பல மக்கள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை எத்தனையோ பேர் ஏளனம் செய்திருக்கலாம். நோவா கட்டிய கட்டடத்தை பார்த்து, அந்த படகை பார்த்து பலர் ஏளனம் செய்திருக்கலாம். இந்த உலக காரியங்கள் மட்டும் ஈடுபட்டவர்களாக தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருந்த மக்களாக இருந்திருக்கலாம். எதை பற்றியும் அக்கறைப்படாமல், கடவுளுடைய உணர்வு இல்லாமல் இருந்த மக்களாக இருந்திருக்கலாம். அவர்கள் நன்றாக இருந்த மக்கள், திடீர்னு மழை வருகின்றது, வெள்ளப்பொக்கமாக மாறுகின்றது, எல்லாரும் அடித்துச் செல்லப்படுகின்றார்கள். அதுபோன்றுதான் லோத் அவருடைய வாழ்க்கை காலகட்டத்திலும் அங்கே ஒரு அழிவு ஏற்படுகின்றது. தீயானது விண்ணிலிருந்து இறக்கப்பட்டு அந்த ஊரை எரிக்கப்படுகின்ற ஒரு நிலை. அதற்கு முன்பு வரைக்கும் மக்கள் நன்றாக தான் இருந்தார்கள், உண்டு குடித்து மகிழ்ந்திருந்தார்கள். ஆனால் அந்த அழிவு எப்பொழுது வந்தது என்று தெரியாது. அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவர்கள் தாக்கப்பட்டார்கள் என்பதே. அதுபோன்று தான் நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களிலே நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த உலகில் உள்ள பொருட்களுக்கும் இந்த உலகில் உள்ள மற்ற அனைத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த நேரத்தில் சிந்தித்து பார்ப்போம். இறைவன் என்பவர் என்னை படைத்தவர். இறைவன் என்பவர் என்னை மட்டுமல்ல, அந்த உலகை உருவாக்கி அதன் பின்பு என்னை உருவாக்கி என்னை இந்த உலகில் உள்ள ஒரு பெற்றோருக்கு குழந்தையாக கொடுத்து, நானும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து வாழ்வியலையும் கற்று இந்த உலகை தேவையானவற்றிற்கு நாம் பயன்படுத்தி இதில் கிடைக்கின்ற அனுபவங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் என்னை அனுப்பி எனக்கு பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். அந்த இறைவனை நான் உணர்ந்து அதற்கேற்றால் நான் வாழ வேண்டிய அருள்வரத்தை இறைவன் தர வேண்டும் என்று இன்றைய நாளின் இறைவன் கடத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். இறைவன்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.